கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே நமது பக்தி கேஃப் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. தீபாவளி வரைந்து விட்டது. நன்னாள். ஆமாம், இன்னும் சில நாட்கள் தான். இந்த வருடம் தீபாவளி உங்களுக்கு அனைத்து நலனையும் வளத்தையும் தரட்டும். ஒரு முறை நாரதர் அன்னை மகாலட்சுமியிடம் கேட்டாராம், அம்மா, உனக்கு ரொம்ப பிடித்தமான நாட்கள் என்று சொன்னால் எதை சொல்லுவீர்கள் என்று சொன்னதும் அந்த மகாலட்சுமி சொன்னார், யார் ஒருவர் ஏகாதசி என்று நாராயணனை மனதார வழிபடுகிறார்களோ அவர்கள் இல்லத்திலும், யார் ஒருவர் தீபாவளி திருநாளிலே ஹரே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கோவிந்தா என்றெல்லாம் அந்த நாராயணனின் புகழை பாடி என் நாமங்களை சொல்கிறார்களோ அவர்கள் வீட்டிலும் நான் நிரந்தரமாக வாசம் செய்வேன். அவர்களுக்கு தனத்தையும் வளத்தையும் வாழ்வில் அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து நலத்தையும் வாரி வழங்குவேன் என்றார். அப்போ அந்த மகாலட்சுமியோடைய கருணை நம்ம அனைவருக்குமே வேணும். வாழ்க்கையில் தனம் தானியம் பகுபுத்திர லாபம் தீர்க்கமாயுகு என்று சொல்லக்கூடிய வகையிலே பெரும் தனம் பணம் என்று எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த மகாலட்சுமி தந்து கொண்டிருக்கிறார். இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வழக்கம், வருஷா வருஷம் தீபாவளியை கொண்டாடுறோம், இன்னும் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்காக ஜப்பானியர்கள் அரிகாத்தோ அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்லுவாங்களாம். இந்த அரிகாத்தோ அப்படின்னா ஜப்பானிலே ஒரு நாளைக்கு 3300 முறையாவது குறைந்தபட்சம் நன்றி என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். நாம் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு எத்தனை முறை நன்றி சொல்லி இருக்கிறோம்? எப்போவுமே அந்த அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அந்த பணத்திற்கும் வளத்திற்கும் நன்றி என்று சொல்லக்கூடிய வழக்கத்தை இந்த தீபாவளி முதல் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அந்த மகாலட்சுமியை எங்கே சென்று காணலாம்? எங்கெங்கோ ஆலயங்களுக்கு சென்று விட்டோம் ஐயா. எங்கள் ஜாதகத்திலே சுக்கிரன் கேதுவுடன் இருக்கிறது, சுக்கிரன் ராகுவுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது, சுக்கிரன் நீச்சம் என்று சொல்கிறார்கள். எனது லக்னமோ தனுர் லக்னம் மீன லக்னம், எங்களுக்கு சுக்கிரன் அவ்வளவு உதவிகளை செய்யாது என்று சொல்கிறார்கள். இந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடியது 6, 8, 12 என்ற மறைவு ஸ்தானங்களில் உள்ளது. நாங்கள் எவ்வாறு மகாலட்சுமியின் கடாட்சத்தை அருளை பெற முடியும் என்று சிலர் ஏக்கத்திலே இருக்கிறார்கள். இந்த மகாலட்சுமி எங்கே வசிக்கிறாள் என்று சொன்னால், எந்த வீட்டிலே முதியோர்களை தாய் தந்தையரை மதிக்கிறார்களோ, எந்த வீட்டிலே பெண்களுக்கு மரியாதை செய்கிறார்களோ அந்த வீட்டிலே தான் மகாலட்சுமி நிரந்தரமாக நித்தியமாக வாசம் செய்வார். இப்போ இந்த வருடம் தீபாவளி வருகிறது. எத்தனையோ உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே ஏதேனும் ஒரு முதியோர் இல்லம் இருக்கலாம், அல்லது ஒரு குழந்தைகள் காப்பகம் இருக்கலாம். அங்கே சென்று உங்களால் இயன்ற உதவிகளை செய்ய துவங்கிவிட்டால் மகாலட்சுமி சத்தியமாக நித்தியமாக உங்களுடன் வாசம் செய்வாள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. முதியோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி என்பது கேதுவின் அளவற்ற கருணையை பெற்றுத்தரும். அதுவும் தற்பொழுது உள்ள சூழலிலே நமக்கு பூரம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியின் நட்சத்திரத்தின் அருகினிலே சஞ்சாரம் செய்ய துவங்கி இருக்கிறார் கேது பகவான். இது போன்ற ஒரு காலகட்டத்தில் அருகிலே உள்ள முதியோர் காப்பகங்களுக்கு செல்லுங்கள். அங்கே உள்ள முதியோர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து வாருங்கள். வாழ்க்கையிலே பல்வேறு திருப்பங்கள் ஏற்படும். அதே போல கிருஷ்ணரை ஒரு முறை கேட்டார்கள், கிருஷ்ணா பரந்தாமா, எத்தனையோ பேர் உன்னிடம் அருளை யாசிக்கிறார்கள், நீ யாரை நேசிக்கிறாய் என்று கிருஷ்ணரை கேட்டார்கள். அப்பொழுது கிருஷ்ணன் சொன்னான், எனக்கு கங்கை என்ற கங்கை அன்னையை ஒவ்வொரு முறையும் நினைத்து யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களை மிகவும் பிடிக்கும். அதே போல என் நாமமான கோவிந்தா என்பவனையும் பிடிக்கும். மேலும் யாரெல்லாம் கோமாதா என்று சொல்லக்கூடிய
பசுவிற்கு தன்னால் இயன்றதை செய்கின்றானோ அவனையும் பிடிக்கும். அதுவும் தீபாவளி போன்ற நன்னாட்களிலே கோமாதாவை வழிபட்டு பசுவிற்கு உங்களால் என்ன இயலுமோ, ஏதோ ஒரு அகத்திக்கீரையாக இருக்கலாம், சிறிய பழமாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு வைக்கோல் கட்டாக இருக்கலாம், அருகம்புல்லாக இருக்கலாம், இது போன்ற நன்னாட்களிலாவது பசுக்களை காப்பது நம் கடமை. கோமாதா என்றும் நம் குலமாதா, மகாலட்சுமியின் வடிவம் என்பதை உணர்ந்து தீபாவளி போன்ற நன்னாட்களிலே இயன்றதை அருகிலுள்ள கோசாலைகளுக்கு செய்யவும் பெரும் நன்மை ஏற்படும். அதே போல கோசாலைகளுக்கு செல்லும் பொழுது நாவினிலே நமசிவாய நாமத்தையோ, ராதே கிருஷ்ணா என்றோ, ராம் ராம் என்றோ, ஏதோ ஒரு வகையிலே ஓம் சக்தி என்றோ, முருகா என்றோ தெரிந்த இறை நாமங்களை சொல்லி பசுக்கள் இருக்கக்கூடிய புண்ணிய இடங்களிலே வணங்கி இயன்றால் 3 முறை வலம் வந்து வழிபட்டு பாருங்களேன். எப்பேற்பட்ட தடங்கல்கள் உங்கள் ஜாதகத்திலே இருந்தாலும் இன்னல்கள் அகன்று இனியவை மலரும் என்பதையும் நாம் உணர வேண்டும். கலியுகத்திலே நமக்கு சில நாட்கள் மிக மிக நன்மையை தரக்கூடிய நாட்கள். அதாவது தீபாவளி என்று சொன்னால் நரகாசுரனை அந்த கிருஷ்ணர் சத்யபாமாவின் துணையுடன் வதம் செய்த நாள் என்பதை நாம் அறிவோம். அப்போ அந்த நரகாசுரன் என்பது எங்கே இருக்கிறார்? நம்முள்ளும் வெவ்வேறு எண்ணங்களாக நம்மை சூழ்ந்து இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நாம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய ஸ்வாஹா, இது இந்த மந்திரம் எதுக்குங்க? இந்த தீபாவளி காலத்தில் இதை சொன்னால் வீடு வாய்ப்பு வசதி என்றெல்லாம் சொல்கின்றோமே, பலருக்கும் சொந்த வீடு அமையுமா அல்லது ஒரு நல்ல வேலை அமையுமா என்றெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தீபாவளி அன்று க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய ஸ்வாஹா என்று சொல்லி வாருங்கள். வீட்டின் அருகிலே துளசி தளம் இருந்தால் அந்த துளசி தளத்தை சுற்றி வரலாம். அதே போல தீபாவளி அன்று குழந்தைகளுக்கு நான் சிறப்பாக சொல்வது, பெற்றோரின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப அருகில் இருக்கும் பொழுது அரசாங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பட்டாசுகளை பயன்படுத்தவும். ஏனென்று சொன்னால் பாதுகாப்பு என்பதும் மிக மிக முக்கியமானது. அரசின் வழிகாட்டுதல்களுக்கு ஏற்ப பட்டாசுக்களை வெடிக்கவும், அமைதியான முறையிலே பிறருக்கு தொல்லை தராத வகையிலே நம் பண்டிகை கொண்டாட்டங்கள் இருப்பது எப்பொழுதுமே சாலச் சிறந்தது. பெற்றோர்கள் குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவர் பொறுப்பு. எங்கே குழந்தைகள் சென்றாலும் அருகினிலே ஒரு வழிகாட்டுதலாக நின்று பண்டிகை நாளை இனியதாக கொண்டாடுங்கள். வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களிடம் இனிப்பு பலகாரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உறவுகளுடன் இனிமையாக பேசுங்கள். வீட்டினிலே தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் பாருங்கள், மகிழ்ச்சியாகவும் இருங்கள். எனினும் அருகினில் உள்ள ஆலயங்களுக்கும் சென்று வாருங்கள். அதாவது மால்களுக்கு செல்லுவது தவறில்லை, பெருமாளுக்கும் சிறிது நேரத்தை செலவிடுங்கள். அதுதான் முக்கியம். என்னன்னா நம் பாரம்பரியம் பண்பாடு என்று சொல்லக்கூடிய வகையிலே உறவுகளுடன் ஒரு வாழ்த்து, தீபாவளி வாழ்த்து, நல்லா இருக்கீங்களா, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஏனென்று சொன்னால் உறவு, நட்பு, குடும்பம் போன்றவைத்தான் நம் பாரத தேசத்தின் பண்பாட்டின் தூணாக இருப்பது. எனவே இந்த தீபாவளி அனைவருக்கும் அனைத்து நலனையும் வளத்தையும் தரட்டும். மகாலட்சுமியின் மந்திரத்தை சொல்கின்றேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவ்யை நமஹ. இந்த மந்திரத்தை அவ்வப்பொழுது கேட்டு வாருங்கள். வாழ்க்கையிலே ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியின் பேரொரு கருணையினாலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். இந்த நன்னாளிலே பெற்றோரிடமும்
வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெரியோர்களிடமும் இயன்ற வகையிலே ஆசிகளை வாங்குங்கள். வாழ்க்கை வளமாகப் போகிறது. சிவசிவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.